அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ்கீப்பிங் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஹவுஸ்கீப்பிங்னாவே ஏ பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னாக்க ஜாப்பனீஸ் டெக்னிக்கான 5 இயர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்த ஹவுஸ்கீப்பிங் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸை இங்கே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கம்பெனியில் எடுத்த படம். அந்த வாக்வே ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட்டுக்காக ஏரியா கிளியராக இருக்குது. சைடில் அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸில் பாதையிலே அடுக்கி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் ட்ரம்ஸ். இதை முறையாக ஃபோர்க்லிஃப்ட் மூலமாக அடுக்கி வச்சுருக்காங்க. வேர்ஹவுஸ் எடுத்துட்டிங்கனாக்கா ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்க்லிஃப்ட் டேர்ன் பண்ணும்போது ரேக்கோட எட்ஜை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ரேக்கு எட்ஜு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த என்டையர் ரேக்கே கொலாப்ஸ் ஆகி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ரேக்குக்காக எட்ஜு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜு ப்ரொடெக்ஷன் ஒரு க்ளோஸ் லுக்கில் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரேக்குக்கு எட்ஜு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னாக்கா இப்போ பேலட் ட்ரக்ஸ்லாம், ஹேண்ட் பேலட் ட்ரக்ஸு இல்லை பேட்டரி ஆப்ரேட்டட் பேலட் ட்ரக்ஸு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் இந்த ரேக் எட்ஜு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எட்ஜு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எட்ஜு ப்ரொடெக்ஷன் அனதர் வியூ. இது பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸில் டெம்பரரி ஏதாவது ஸ்டோர் பண்ணுறாப்புல இருக்கும். அந்த இடத்த குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி மரத்தடுப்புகள் வச்சுருக்காங்க. இது இன்னொரு பேப்பர் கம்பெனியில் எடுத்த படம். பேப்பர் ரோல்ஸ்லாம் செதறி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வெஜ்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபோர்க்லிஃப்ட் சம்டைம்ஸ் மெட்டீரியல்லாம் தூக்கிட்டு வரும்போது ரொம்ப ஹைட்டில் தூக்கிட்டு வருவாங்க. அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கோல் போஸ்ட் வச்சு அதுக்கு பிளாக் அண்ட் எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து ஒரு வார்னிங் சைனேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வால்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 அடி தாண்டி தான் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணணும். இது ப்ரொசீஜர் எல்லாமே எழுதியிருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோடை கொண்டு போய் வால்லையே வச்சுருவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த லோடு வாலில் இம்பேக்ட் ஆகி வால் கொலாப்ஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சினாக்கா ஃப்ரீ ஆக்சஸ் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி மெட்டல் ராடு கொடுத்து பைப்ஸ் கொடுத்து மேண்டேட்ரியாக நீங்கள் ஒரு 2-3 அடி தாண்டி தான் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் ஃப்ரீயாக போயிட்டு இந்த கணக்கெடுக்கிறது இதெல்லாம் எளிதாக செய்ய முடியுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லேபில் பார்த்த ஹவுஸ்கீப்பிங். அதாவது இங்கே 5 இயர்ஸை முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் லேபில் பார்த்த ஒரு 5 இயர்ஸு. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ப்ராப்பராக மார்க் பண்ணி அதுக்குள்ளாரே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸில் பார்த்த 5 இயர்ஸ் ப்ராக்டிசஸ்ஸு. ப்ராப்பராக மார்க் பண்ணி ரேக்ஸ்லாம் வச்சு அதில் உரிய ஹைட்டில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஆபத்து வேர்ஹவுஸில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோர்க்லிஃப்ட்டு ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அதாவது ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட் இருக்கும், ஆட்களும் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆட்கள் மேலே ஃபோர்க்லிஃப்ட் மோதி நிறைய விபத்துக்கள் உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்காக பாதசாரிகளுக்காக தனியாக பாதை, ஃபோர்க்லிஃப்ட் மூவ்மெண்ட்டுக்காக தனியான பாதை அதை மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பில் பார்த்த 5 இயர்ஸ் ப்ராக்டிசஸ். அதாவது ஸ்பேனர்ஸு அப்புறம் ஹாக்ஸா இதெல்லாம் முறையாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் கம்பெனியில் பார்த்த 5 இயர்ஸ் ப்ராக்டிசஸ். இது எளிதாக அடையாளம் கண்டு பொருட்களை எடுக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கம்பெனியில் பார்த்த 5 இயர்ஸ் ப்ராக்டிசஸ். அதாவது ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக்கை முறையாக எப்படி நம்ம பண்ணணும், நம்மளுடைய பேப்பர் கம்பெனியில் எப்படி பண்ணணும் அப்படின்றத விளக்கி சொல்லியிருக்காங்க. டஸ்ட்பின் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிசஸை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா ஒரு பழைய பிளாஸ்டிக் கேன் எடுத்து அதை கட் பண்ணி டஸ்ட்பினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கனாக்கா ஒரு மெட்டல் ட்ரம்மு ஆயில் கண்டாமினேட்டட் காட்டன் வேஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ஆயிலை சுத்தம் பண்ணி இந்த காட்டன் வேஸ்ட் நம்ம போடும்போது ஒரு மேஜர் ஃபயர் ஹசார்ட் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன். அதாவது இன்டர்னல் ஹீட்டு டெவலப் ஆகி எக்ஸ்டர்னல் ஹீட் இல்லாமல் எந்தவித ஒரு வெப்பமும் இல்லாமல் தானாக பற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது நிறைய கம்பெனியில் விபத்துக்கள் நடந்திருக்கு. இந்த ஆயில் ரேக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மெட்டல் ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரோட பிட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பின் வச்சுருக்காங்க. அதே மாதிரி யூஸ்டு பேரிங் அதெல்லாம் போடுறதுக்காகவும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸில் ஸ்பிட்டூன் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ஒரு கம்பெனியில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்பிட்டூனுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் கலெக்ஷன் பின் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு பைப்ஸ் இருக்குல்ல அதையே ஒரு சின்ன சைஸாக பண்ணி மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு இது ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க.
இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபெரஸ் மெட்டீரியல், முதல்ல பார்த்தோம் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ், இங்கே வந்து ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வேஸ்ட் பின் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் 200 லிட்டர் பின்னே வந்து வேஸ்ட் பின்னாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்க்கணும், அதாவது வந்து இந்த ட்ரம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொட்டுறாப்பில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டரில் இருக்கக்கூடிய நீடில்ஸு, இந்த ஷார்ப் வேஸ்ட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வந்து பின்னுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து கேன்டீன்லேருந்து சாப்பாடு ஐட்டமு இல்லைனாக்கா டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ராலிங்க. இது பார்த்திங்கனாக்கா ஹவுஸ் கீப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லா கருவிகளையும் இந்த மாதிரி நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து தொடப்பம், மற்ற வந்து ப்ரஷஸ்ஸு இதெல்லாம் வந்து முறையாக அடுக்கிறாப்பில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆஃபீஸில் பார்த்த ஹவுஸ் கீப்பிங். நிறைய ஃபைல்ஸை ரொம்ப கண்ணை கவரும் வகையில் வந்து இதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு பொருட்களும் என்ன காஸ்ட் ஆகுது கம்பெனிக்கு அப்படின்றத விளக்கமாக போட்டு வச்சுருக்காங்க. இதனால் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து நிறையா குறையுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்துல, லூப் ஆயில் ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்துல இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங். அதாவது எதுவும் சிந்துச்சு அப்படின்னாக்கா உள்ளாரையே வந்து அதை ஸ்டோர் பண்ணுறாப்புல வசதிகள் இருக்கும், ஸ்பில்லேஜ் எதுவும் வெளியே வராதுங்க. இது ஒரு கம்பெனியோட டாப் வியூலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ். மேலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனியே படு சுத்தமாக இருந்தது. ஹவுஸ் கீப்பிங் சம்மந்தப்பட்ட பெஸ்ட் ப்ராக்டிசஸை நான் பார்த்த வகையில் கொஞ்சம் இங்கே விளக்கியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் இதை தாண்டி வேறு எதுவும் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய மற்ற பதிவுக்கு உபயோகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.